ஹலோ எவ்ரிவன், நான் கலைவாணி, ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உந்துதலா இருக்கட்டும் அப்படின்னு லாஸ்ட் 30 டேஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம் பேட்டில் மாதிரி லான்ச் பண்ணிருக்கோம். இதுல உங்க கூட சேர்ந்து நானும் எனக்கு ஒரு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டோட்டல் 30 டேஸை நம்ம டோட்டலா 3 டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல டிவைட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. இதுல ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது ஃபேஸ் 3ல இருக்கும். ஃபேஸ் 3 ஓட டே 3. அண்ட் டுடே ஃப்ரம் மை சைட் என்ன அப்டேட் அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரேஷனோட கிளாஸஸ் அகாடமில கிராஷ் கோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. சின்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ரிலேட்டடா வெரி பேசிக் கண்டென்ட் மட்டும் தான் நான் பாக்குறேன் அப்படின்றதுனால டுடே ஐ வென்ட் த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். முன்னாடியே பார்த்ததுதான் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளான்ஸ் த்ரூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் மேஜரா இன்னைக்கு பண்ணுச்சு. ஸோ பேப்பர் 1 ரிலேட்டா வேற எதுவும் இன்னைக்கு வந்து தெர் இஸ் நோ அப்டேட். மெயினா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கிளாஸஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், அதுவும் ரிலேட்டட் டு என்வாயன்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன், இது ரெண்டு பேஸ்டாவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இயர்ஸ் நிறைய இருக்கு மேம், மறந்து போகுது, எத்தனை தடவை படிச்சாலும் மறந்துடுது அப்படின்னு. இது பேப்பர் 1க்கு மட்டும் இல்ல, ஈவன் பேப்பர் 2 ஆல்சோ நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல இயர்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, லா, தமிழ்னு நிறைய இயர்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். இது நிறைய ஞாபகம் வச்சுக்கிறப்ப கண்டிப்பா மறந்து போகும். சோ அப்படி மறந்து போகாம இருக்கணும் அப்படின்னா இயர்ஸை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது குட்டி குட்டியா சின்ன டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அசோசியேஷன் டெக்னிக். அசோசியேஷன் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் இருக்கு இல்லையா, இது 1919ல நடந்துச்சு. சோ இப்போ இந்த வேர்ட் நான் ஞாபகம் வச்சுக்கணும், 1919 அப்படின்ற இயர் ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை நான் ஏதாவது ஒரு விதத்துல வந்து அசோசியேட் பண்ணணும் வித் ஜாலியன் வாலாபாக். அப்போ 1919 சரி, ஒரு 19 புல்லட் சுட்டாங்க, 19 டைம் வந்து புல்லட் விடுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்றத 1919 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா we know that ஜாலியன் வாலாபாக்ல there so many people died இல்லையா. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசோசியேஷன் பிட்வீன் இயர்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிறப்ப உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அந்த வருஷம் மறக்கவே மறக்காது. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ரிலேட்டடா அதை ஈவெண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கொரோனாவோட அசோசியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சங்கிங்ல ஒரு டெக்னிக் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்ப இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசிஸ் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1968 அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு 86, அதுக்கப்புறம் 2020 மூணு தான் மேஜரான நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கும் பொழுது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அது தனித்தனியா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் தனித்தனியா வந்து வேற வேற இடத்துல படிப்போம். பட் ஞாபகம் வச்சுக்கும் பொழுது இது மூணும் இந்தியாவோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதோட இயர் வந்து 68, 86, 2020 அப்படின்னு நீங்க ஈஸியா சங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். சங்க் அப்படின்னா குமிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா. நம்ம என்னதான் டெக்னிக் அது இதுன்னு யூஸ் பண்ணாலும் ஒன்லி திங் தட் வில் ஹெல்ப் யூ அட் த எண்ட் இஸ் ரெபிடேஷன். நீங்க நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த இயர்ஸை. அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்க்கே அட்லீஸ்ட் ஒரு 100-150 இயர்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும், டிபெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி. சோ அப்போ நம்மளுக்கு மறக்காம இருக்கணும்னா நிறைய டைம் திருப்பி பார்க்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இயர்ஸ் வந்து அங்க இங்கன்னு செதறி கிடக்கும் நம்மளோட நோட்ஸ்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இயர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர், அதோட ஃப்ரண்ட் சைட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், அதோட பேக் சைட்ல ஆன்சர் இருக்கும். இப்ப இந்த ஜாலியன் வாலாபாக் பார்த்தோம் இல்லையா, அப்போ ஃப்ரண்ட் சைட்ல ஜாலியன் வாலாபாக் மசாக்கர்னு இருக்கும், பின்னாடி 1919 இருக்கும். சோ நீங்க இந்த இதை பார்க்கும் பொழுதுலாம், இந்த நேம பார்க்கும் பொழுதுலாம் உங்களுக்கு இந்த இயர் ஞாபகம் வருதா, இந்த அசோசியேஷன் உங்க மைண்டுக்கு வருதா அப்படின்றத நீங்க தூண்டி விட்டுட்டே இருக்கணும் உங்க பிரெயின்ல. இப்படி நீங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அல்டிமேட்லி எக்ஸாம்ல அந்த வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த இயர் ஞாபகம் வந்துடும். சோ ரெபிடேஷன் இஸ் த கீ. சின்ஸ் நம்மளுக்கு இப்ப டைம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால மேபி உங்களால நிறைய டைம்ஸ் ரெபிடேஷன் பண்ண முடியாம போகலாம். பட் இந்த அசோசியேஷன் டெக்னிக்கும் சங்கிங் டெக்னிக்கும் இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா தெரியும். பட் இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இதோட யூஸ் என்ன அப்படின்றது, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் சூட் ஆகும். அண்ட் மறந்துடாதீங்க, கமிங் சண்டே அன்னைக்கு இவிஎஸ் ரிலேட்டடா ஒரு மேரத்தான் செஷன் பிளான் பண்ணிருக்கோம் 3 ஹவர்ஸ்க்கு. ஆல் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இவிஎஸ் ஒரு கிளாஸ்ல நீங்க கவர் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த யூனிட் நீங்க எப்பயுமே ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காம இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆகுது நம்ம இவிஎஸ்ல இருந்து இந்த டைம் வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1 வீக் தான் இருக்கு நம்மளோட ஜர்னி முடியறதுக்கு. சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளான் பண்ணது எல்லாத்தையும் தெளிவா முடிக்கிறோம். இந்த தடவை நெட்டு தூக்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட்.